உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏண்டி, உனக்கு கொஞ்சம் கூட நம்ம அண்ணன் மேல பாசம் இல்ல? ஏன் இல்ல? என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் அண்ணனை பத்தின நினைப்பும் பாசமும் ஒரு துளி கூட எனக்கு குறையாது. நடிக்காதடி. உனக்கு அண்ணனை விட மாறன் தான் முக்கியமா போயிட்டானோ என்னவோ. எனக்கு என் அண்ணனும் முக்கியம், என் புருஷனும் முக்கியம். உன்ன மாதிரி கட்டின புருஷனை ஒதுக்கி வச்சுட்டு பழி வாங்குற மாதிரி எல்லாம் நான் கிடையாது. ஆமா ஆமா, நீயும் மாறனும் அப்படியே ஜோடியா சேர்ந்து வாழ்ந்து அப்படியே அசத்திட்டீங்க பாரு. நீயே டிராமா போட்டுட்டு தானே இருக்க. அதெல்லாம் பழைய வீரா. இப்ப இருக்கிற வீரா வேற. இனி மாறன் தான் என் புருஷன், இதுதான் என் குடும்பம். புரிஞ்சுதா? நீ செய்யறது பாவம் வீரா. இந்த பாவத்துக்கு கடவுளா இருக்கிற நம்ம அண்ணன் உனக்கு கண்டிப்பா கூலி கொடுப்பாரு, பாத்துக்கோ. அண்ணனோட ஆத்மா உன்னை மன்னிக்கவே மன்னிக்காது. அவரை கொன்னவனுக்காக இவ்ளோ போராடுறல நீ. என் புருஷன் ஒண்ணு அண்ணனை கொல்லல. வேற யாரு? எனக்கு தாலி கட்டின என் புருஷன் கொன்னாருன்னு சொல்றியா? வந்துட்டா. அதுதான் உண்மை. நான் இந்த கேஸ்ல எப்படியாவது ஜெயிக்கணும்னா மாறு நிரபராதின்னு நிரூபிச்சு நான் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னா. அவன் ரொம்ப பாவம்னா. அவன் லைஃப்ல நிறைய கஷ்டப்பட்டு இருக்கான். இப்ப கூட அவன் செய்யாத தப்புக்கு கோர்ட்ல குற்றவாளியா நின்னுகிட்டு இருக்கான். ஆக்சிடென்ட் பண்ணது என்னமோ ராகவன் மாமா. அவரை காப்பாத்தணுங்கிறதுக்காக இவன் பழி ஏத்துக்கிட்டு நிக்கிறான். ஆனா அப்படிப்பட்டவனை நம்ம கைவிடக்கூடாதுல்லண்ணா. உன்னை நம்பிதானே நான் இதுல இறங்கியிருக்கேன். என்னை கைவிட்டுறாதனா. எனக்கு தெரியும்னா உனக்கு என் மேல எவ்வளவு பாசம் இருக்கும். என் புருஷன் மேலயும் அதே அளவுக்கு உனக்கு பாசம் இருக்குல்ல. நான் அவரு கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். அவன் என் கூடவே இருக்கணும்னா. அதுக்கு நீ எப்பவுமே என் கூட துணையா இருக்கணும். இங்கதானே நீங்க விபத்தை பாத்தீங்க? ஆமா, இங்கதான் அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு. நான் அங்க நின்றுகிட்டு இருந்தேன். அங்க இருந்து வேகமா கார் ஆட்டோவை சேஸ் பண்ணி வந்து இந்த இடத்துல ஆட்டோவை மோதிட்டு நிக்காம போயிருச்சு. காரு ஆட்டோவை சேஸ் பண்ணி வந்தத நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்து பாத்தீங்க? அதோ அங்க இருந்து தான் பார்த்தேன். உங்களுக்கு காரு ஆட்டோவை சேஸ் பண்ணி வந்தது நல்லா தெரிஞ்சதா? நல்லா தெரிஞ்சுச்சே. கார் நம்பர்? அதுவும் தெரிஞ்சுச்சே. நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்தீங்க? அதோ அந்த இடத்துல தான் நின்ன. சரி, அந்த இடத்துக்கு போங்க. கார்த்திக், நீங்க போய் கார் எடுத்துட்டு வாங்க. சரி வீரா. இந்த இடத்துல இருந்து அந்த வண்டியோட நம்பரை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இன்னும் உண்மை தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. போதும், நிறுத்துங்க. இப்ப பாருங்க. இப்ப தெரியுது. யோ, இங்க வாயா. ஐயா, இதோ வரேங்கய்யா. ஐயா சொல்லுங்கய்யா. என்ன நம்பர் பிளேட் நல்லா தெரிஞ்சுதா? நல்லா தெரிஞ்சதுங்கய்யா. அதை கழட்டி உன் கண்ணில் மாட்டிக்க. ஏயா, அவ்வளோ தூரத்திலே நேம் பிளேட் தெரிஞ்சுன்னு அப்ப சொன்னேன். இப்ப தெரியலன்னு பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்து சொல்ற.
இல்லையா அது வந்து நிக்கிற வண்டியிலேயே நம்பர் படிக்க முடியல, இதுல நீ சேஸ் பண்ணிட்டு வந்த கார் நம்பரை கரெக்டா பார்த்தேன். இதை நான் நம்பணும். உங்க குடும்பமும் பாண்டியன் குடும்பமும் எந்த அளவுக்கு நெருக்கம்? என் பையனும் அவனும் நல்ல ஃப்ரெண்டு, அதனால கொஞ்சம் பழக்கம். என்னம்மா நீங்க ஒன்னும் பட்டும் படாததுமா பேசுறீங்க? உங்க பையனுக்கு அவங்க வீட்டு பொண்ண மருமகளா எடுக்கலான்னு இருந்தீங்க, இப்ப ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி பேசுறீங்க. ஆமா, அவங்க 2 பேரும் விரும்புனாங்க, அதான் கட்டி வைக்கணும்னு நினைச்சோம். அதுக்கிடையில தான் அவன் இந்த கொலைகாரன் கொன்னுட்டானே. சரிங்கம்மா, இவரு உங்க பையனை கொன்னதாவே இருக்கட்டும், பாண்டியனுக்கும் முன்பகை இருந்ததாவே இருக்கட்டும், அப்படிப்பட்ட கொலைகாரனோட வீட்டுக்கு நீங்க ஏமா போகணும்? ஆ, அது அவங்க தான் வந்து என்ன கூப்பிட்டாங்க, என்ன கம்பல் பண்ணாங்க. நானும் தனியா இருந்தேன், பயமா இருந்துச்சு. கொலையே பண்ண துணிஞ்சவங்க நாளை பின்ன அவங்களால எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு யோசிச்சேன். அதான் நான் போனேன். ஏமா, நீங்க அந்த வீட்ல இருக்கும்போது உங்களை ஏதாவது டார்ச்சர் பண்ற மாதிரி இல்ல கொலை செய்ய முயற்சி பண்ற மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சா? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஆனா அந்த வீட்ல வள்ளின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது, எப்பவும் திட்டிக்கிட்டே இருப்பாங்க. உன்னால திட்டி இருக்க கூடாது. என் அண்ணன் உன்னை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த அன்னைக்கே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிருக்கணும். விஷபாட்டல். அப்படியாமா? அப்போ உங்களால அங்க இருந்திருக்க முடியாதே, அப்புறம் எப்படி இத்தனை நாள் அந்த வீட்ல இருந்தீங்க? உங்களுக்கு யாரும் சப்போர்ட்டா இருந்தாங்களா? ஆ, ராமச்சந்திர ஐயா சப்போர்ட் பண்ணுவாரு. பாருங்களேன், பேச்சு வாக்குல நீங்க பாட்டுக்கு உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க அந்த வீட்ல இருக்கும்போது மாறனால உங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் வந்தது இல்லையா? ஆ, மாறனால உங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் வந்தது இல்லையான்னு கேக்குறேன். இல்ல, அவங்கிட்ட நான் பேசுறது இல்ல. அவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கோவமா வரும். சரி, நீங்க அங்க என்னென்ன வேலை பாத்தீங்க? சின்ன சின்ன எடுபிடி வேலையெல்லாம் பாப்பேன். வீடு துடைக்கிறது, துணி காய போடுறது, அந்த மாதிரி எல்லாம். அப்போ நீங்க மாறன பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா சாப்பிடுற சாப்பாடுல கூட விஷம் வச்சிருக்கலாம்ல. இல்லம்மா, உங்களுக்கு அதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்திருக்குமேன்னு கேக்குறேன். அவன் தான் கொலைகாரன்னா நானும் கொலை பண்ணுவேன்னு நினைச்சியா? எனக்கும் மனசாட்சி இருக்கு. நானும் ஒரு ஆம்பளை புள்ளைய பெத்தவதான். அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கவே மாட்டேன். டைம் ஆயிடுச்சு, எது பேசினாலும் சாப்பிட்டு பேசலாம். மத்தியானம் 2 மணி வரைக்கும் இந்த வழக்கை ஒத்தி வைக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.